அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை அப்படின்றது செவ்வாய் கேது. இந்த செவ்வாய் கேது கிரக சேர்க்கைகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்ல முடியாமல் துக்கத்தை முழுமையாக உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சு இருக்கக்கூடிய நபர்கள், தன்னுடைய கோபத்தை கூட வெளியில் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்கெல்லாம். எனக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் இருக்குது, உள்ளுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இந்த செவ்வாய் கேது கிரக சேர்க்கை உடையவர்கள். செவ்வாய்ங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம், கோபம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். கேது அப்படிங்கிறது, அதாவது இந்த கை இருக்குது அப்படின்னா இந்த கை விரிஞ்சு இருக்கிறது ராகுவை குறிக்கும், இப்படி குறுக்கி வச்சிருக்கக்கூடியது கேதுவை குறிக்கும். நீங்கள் இந்த கோபத்தை இப்படி கைக்குள்ளே அடக்கி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதுபோல தான் இந்த செவ்வாய் கேது கிரக சேர்க்கையுடையவர்கள். அதே போல் இது பெண்களுக்கு மன ரீதியில் ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்குது. அதே மாதிரி மன வாழ்க்கையில் பிரிவினையை ஏற்படுத்துது. இப்போ சட்ட ரீதியிலான பிரிவினைகளை இந்த கேது கொடுக்குது. அப்படிங்கிறதுனால செவ்வாய்ங்கிறது கணவர், கேதுங்கிறது சட்ட ரீதியிலான பிரிவினையை கொடுக்கறது. அப்போது இந்த செவ்வாய் கேது கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய பெண்கள் அதிகப்படியாக இந்த டிவோர்ஸ் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. அதே மாதிரி என்னுடைய கணவர் எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதில்லை, எனக்காக நேரம் ஒதுக்கறதில்லை அப்படின்ற ஒரு வார்த்தைகள் இவங்க ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எனக்காக நேரம் செலவழிக்கிறதில்லை, எனக்காக எதுவும் செய்யறதில்லை அப்படின்ற மாதிரி, எனக்கு அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நேரம் கொடுக்கறதில்ல, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கொடுக்கறதில்ல, என்ன ஒரு மனுஷியாவே பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய ஜாதகத்தில் 99 இல்லை 100% இந்த செவ்வாய் கேது கிரக சேர்க்கை இருக்குது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும், வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் முருக வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நற்பலனை கொடுக்கும். கேதுங்கிறது குடவரை. அதே மாதிரி குடவரையில் இருக்கக்கூடிய முருகன், இப்போ திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை தொடர்ந்து வழிபட்டு வரும் பொழுது இந்த மனவாழ்க்கை சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட இந்த வழிபாட்டு முறையால் மறுபடியும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. நன்றி.